ஒரு வருடத்திற்கு 1,00,000 சேமிக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ விலைவாசி ஏற ஏற நம்மளால் கோல்டு காயின் சில்வர் காயின்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னும் பணம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு 5-6 டிப்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆளுன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, ஒரு வருஷத்துக்கு நம்ம 1,00,000 சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காலண்டரில் 30 நாள் 29 நாள் அந்த மாதிரி டேட் இருக்கும். அந்த டேட்லேயே கூட நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சு நம்ம டிக் பண்ணதுமே அதில் நீங்கள் அடிச்சுட்டு கூட வரலாம். ஃபஸ்ட்டு டே உங்களால் 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா உங்களுடைய சேலரி எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 10 ரூபா போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் 20 ரூபா போடணும், அடுத்த நாள் 30 ரூபா, அடுத்த நாள் 50 ரூபா அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் 50 ரூபா போடுறீங்க அப்படின்னா 100 ரூபா எச்சா அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நான் 100 ரூபா கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நாள் நம்ம டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், வார சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம கையில் பணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி 100 ரூபா, அடுத்த நாள் 200 ரூபா, அல்ல 200 ரூபா போட முடியாது அப்படின்னா 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரும்போது வாரத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1000 ருபீஸ் ஆச்சும் சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் 4 வாரத்துக்கு கால்குலேட் பண்ணால் 4000 ரூபா சேமிக்கலாம். 4 வாரத்துக்கு 4000 ரூபா அப்படிங்கிறம்போது ஒரு 10 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களால் 10,000 ரூபா அந்த மாதிரி எயிம் பண்ண முடியும். இது மிடில் கிளாஸில் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் பணம் சேவ் பண்ணலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க சேவிங்ஸ் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் டெய்லி 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா அந்த டேட்டுக்கு 6ஆம் தேதி அப்படின்னா 600 ரூபா, 8ஆம் தேதி அப்படின்னா 800 ரூபா, 10னா 1000 ரூபா, 11னா 1100 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் 1000லேயே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக்குக்கு உங்ககிட்ட 1250 ரூபா இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு 100 ரூபா போட்டதுலேருந்து 7ஆவது நாள் வரைக்கும் நான் கணக்கு வச்சு சொல்லியிருக்கேன். இல்லை என்னால் டெய்லி 7 நாள் வரைக்கும் என்னால் 700 ரூபா போட முடியுங்க, அதுக்கப்புறம்லாம் என்னால் 1000 ரூபா 2000 ரூபாலாம் போட முடியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் 1ஆம் தேதி அதாவது 7ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதி வரும்போது மறுபடியும் 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மட்டுமே உங்கள் கையில் 5000 ரூபா 6000 ரூபா நிற்குங்க. அதை நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே 70,000 80,000 கைக்கு வரும். இது 2 பேரும் சம்பாதிச்சா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் பணம் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களால் 1,00,000 ரூபா வாங்க முடியும். இல்லைங்க என்னால் இவ்வளோலாம் சேவ் பண்ண முடியாது, 2 பேர் சம்பாதிச்சாலும் எங்களால் இவ்வளோ அமௌண்ட் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மினிமம் ஒரு 50 ரூபாவாச்சும் போடுங்க. டெய்லி 50 ரூபாவாச்சும் போடுங்க. அது டெய்லி உங்களுக்கு உண்டியில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துட்ருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதுவே ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சிறுக சிறுக தான் நம்ம சேமிக்க முடியும். எடுத்ததுமே நம்மளால் பணத்தை எப்போவுமே அதுவும் மிடில் கிளாஸில் இருக்கவங்களால பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு ஏதோ ஒரு செலவு வந்துடும். அவங்க இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். இல்லைங்க என்னால் டெய்லியெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறவங்க வீக்லி சேலஞ்ச் வச்சுக்கலாம். 7 டேஸுக்கு 500 ரூபா 100 ரூபா 200 ரூபா, ஒரு வீக்குக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ முடியுமோ நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ அதில் ஃபஸ்ட்டு சேமிப்பு உண்டியலில் போட்டுடணும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் 500 ரூபா கால்குலேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதுவே 4 வாரத்துக்கு உங்களுக்கு 2000 ரூபா வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா 4 வாரத்துக்கு 4000 ரூபா. அப்போ 4000 ரூபா வரும்போது நீங்கள் 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். கண்ணுக்கே தெரியாமல் சேர்ந்துக்கிட்டே வரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி சேலஞ்ச் அல்லது வீக்லி சேலஞ்சுன்னு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் காசு சேவ் பண்ணிட்டு வரலாம். இல்லை என்னால் இந்த மாதிரிலாம் சுத்தமாக என்னால் பணம் சேவ் பண்ணவே முடியாது, மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு என்னால் 500 ரூபா 50 ரூபா அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க மந்த்லி சேலஞ்ச் வச்சுக்கோங்க. மாதம் கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு நகைச்சீட்டு சேர்ந்துருந்தால் அதுக்கு நம்ம 1000 ரூபா கட்டுவோம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் சேர்ந்துருந்தோம்னா அதுக்கு கண்டிப்பாக 1000 ரூபா 500 ரூபா நம்ம கட்டுற மாதிரி சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அது கட்டிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி நினச்சி வீட்லேயே நீங்கள் 1000 ரூபா போட்டு வச்சிங்க அப்படின்னா அதாவது மந்த்லிக்கு 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு 12,000 ரூபா வருங்க. அதில் நீங்கள் 1 கிராம் கோல்டு கூட வாங்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நிறைய மணி சேவ் பண்ணுறவங்க ஹஸ்பண்ட்
அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வீக்லி சேலஞ்ச்லேயே வந்து 2 பேருமே 1000 ரூபாய் போட்டா அப்படின்னா நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியுங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் நினச்சதை விட 1,00,000 விட அதிகமாக கூட பணம் சேமிக்க முடியும். நம்ம ஒரு சின்ன கால்குலேட் பண்ணி அந்த மணி சேவ் பண்ணாதான் வந்து நம்மளால் நிறைய பணம் சேமிக்க முடியும். மிடில் கிளாஸில் இருக்கவங்க என்னால் இவ்வளோலாம் சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஈஸியான வருமானம் என்ன அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருதுங்க. அதை யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை உண்டியல்லையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் அல்லது ஒரு நகைச்சீட்டில் செய்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1 கிராம் கூட நீங்கள் வாங்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். நிறைய வீண் செலவுகள் பண்ணாமல் அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம். வந்து வருமானமே இல்லை எப்படிங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பணம் சேமிக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். பணம் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செலவுகள்லாம் நம்ம கம்மி பண்ணாதான் நம்மளால் வந்து அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். நம்மளுக்கு மாத வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபேமிலியாக ரன் பண்ண முடியும். இப்போ ஒரு 20,000 ரூபாய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 20,000 ரூபாயில் இதுக்கு இவ்வளோன்னு ஒரு சின்ன கால்குலேட் போட்டு நீங்கள் வந்து குடும்பத்தை நடத்தினா தான் வந்து அந்த கால்குலேட்குள்ளேயே உங்களுக்கு வந்து கணக்கு ஈக்குவல் ஆகும். அதை விட நீங்கள் எச்சா செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீண் செலவுகள், அதாவது வந்து நம்ம லோன் வாங்குற மாதிரியோ வட்டி வாங்கி பண்ணுற மாதிரியோ இருக்கும். அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீண் செலவுகள் அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம வாங்குறது, சாப்பிட்றது, ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி. அப்புறம் ஏதாச்சும் ஒரு மாலுக்கு போயிட்டோம், ஏதோ ஒரு ரிலையன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம கையில் காசு இல்லைன்னா கூட ஃபோன்லேயோ ஜிபேலையோ போட்டு நம்ம அந்த பொருளை வாங்கிடுவோம். அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு முக்கியமான பொருள் இது நமக்கு தேவை, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அல்லது ஒரு ஃபேமிலி வந்து கிராசரி வாங்குகிறோம், இது நமக்கு தேவையாகும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். தேவையில்லாத பொருட்கள் வாங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வீண் செலவுகள் தான். நெக்ஸ்ட்டு ஹோட்டலுக்கு வாரம் போய் நிறைய பேர் வந்து மூவி பார்க்குறது அல்லது வந்து ஹோட்டல்லையே வந்து போய் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் காசு சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. அதனால் இந்த செலவுகள்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பணம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிப்பு வந்து எல்லாமே எங்ககிட்ட இருந்துமே வந்து நான் இது எல்லாமே செய்கிறேன், ஆனால் என்னால் வந்து பணம் என் கையில் சுத்தமாக பணம் இல்லை, நான் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் என் கையில் பணம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா வீட்டில் வந்து சின்ன பிஸ்னஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இப்போ வந்து ஒரு காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம். டியூஷனில் ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் 250 ரூபா அப்படின்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 10 பேர் வந்தாலே உங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா சேருங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடு. வீட்டில் ஒரு 2 மணி நேரம் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்தால் அதுலேயுமே உங்களுக்கு வருமானம் வரும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் படிக்கலாம் தெரியாது அப்படிங்கிறவங்க இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மாவு அரைச்சி கொடுக்குறாங்க. ஒரு பேக்கெட் வந்து 25 ரூபா அப்படின்னும் கொடுக்குறாங்க. இல்லை வீட்டிலேயே வந்து நம்ம 1 கிலோ ஊற வச்சு கொடுத்தா அது வந்து 50 ரூபான்னு சொல்லி அரைச்சும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நிறைய லாபம் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இல்லைங்க அந்த பிஸ்னஸ் இட்லி மாவு அரைக்கிறது அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அதெல்லாம் டெய்லி வாங்குவாங்களான்னு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இட்லி பொடியோ அல்லது சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் அதெல்லாம் ஒரு பல்காக ஆர்டராக எடுத்து நீங்கள் வந்து அதுவுமே கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி சோப்பு பிஸ்னஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த சோப்பு தயாரிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுமே நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன். ஹேர் ஆயில் தயாரிக்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, இல்லை ஃபேஸ் க்ரீம் தயாரிக்கிறதுலாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதுவுமே நீங்கள் வந்து செய்யலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் சொன்ன மெத்தடில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பணமாச்சும் சேவ் பண்ண முடியும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் கையில் பணம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பணம் சேவிக்க முடியுங்க. அது இல்லாமல் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு. அது என்ன சொல்கிறது அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இட்லி மாவு அரைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாக்கெட்டாக தான் வாங்கிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ரேஷன் கடையிலேயே வந்து பச்சரிசியும் கொடுக்குறாங்க, புழுங்கல் அரிசியும் கொடுக்குறாங்க. உளுந்து மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கிறது தான். இது மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய லாபம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் உழைக்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம உழைச்சாதான் நம்ம கைக்கு காசுமே வரும். அந்த மாதிரி நீங்கள் அந்த பிஸ்னஸையுமே ட்ரை பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங்கும் மார்னிங்கும் இட்லியும் தோசை கிடைக்கும் அப்படின்னு வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயுமே நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து முடியாதவங்களும் சரி 20 ரூபாய்க்கு 4 இட்லி நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. வீட்டில் எந்த வருமானமும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா தான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் டெய்லி
வந்து வீக்லி சேலஞ்ச்லேயோ அல்லது மந்த்லி சேலஞ்ச்லேயோ எப்படி சேமித்தாலும் என்னால் காயின் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க மாதம் நம்ம வந்து ஏதோ ஒரு 1000 2000 சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உடனே வந்து கோல்டு காயின் வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் காயின் கூட நீங்கள் வாங்கி வச்சு சேவ் பண்ணலாம். இதுவுமே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்.